சரவணா ஸ்டோர் பில்லு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு வேலை செய்யும் போதும் பெயின் இருக்காது. ஜாலியா இந்த டேபிள் இந்த சேர்ல ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டே வேலை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால பயங்கர பேக் பெயினா இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். உடனே பாத்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பேசாமையே நீ ஏன் ஒரு ரோலிங் சேர் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகே, இப்பதான் பிசினஸும் பண்றோம், அந்த டேபிள்லயே வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடியும் காமிச்சிடலாம் அப்படின்றதுனால ஒரு டேபிள் ஒரு சேர் ரெண்டுமே வாங்கணும். எங்க வாங்கணும் அப்படின்னா இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பர்னிச்சர் பாடியில இருக்கக்கூடிய இந்த பர்னிச்சர் ஸ்டோர் தான் வாங்கிக்கோ. நீங்க பாருங்க, இதான் டேபிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது கம்ப்யூட்டர் டேபிள். இதோட ரேட் 4790. சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. லாக்கர்ல இருக்குங்க. லாக்கர் ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். நம்ம தான் அன்பாக்சிங் அவ்வளவுதானே. இது ஹோல்டர். இது இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ஒயர் வர்றதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அத ஃபிட் பண்றதுக்கான ஒரு ஹோல்டர். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்குல்ல. ஆக்சுவலா கீழே எத்தனை ட்ரா இருக்கு பாரு. மெல்ல மெல்ல சின்ன ட்ரா ஒண்ணு காட்டு, ஓபன் பண்ணு. சூப்பரா இருக்கு பாருங்க ஃபினிஷிங். அதுக்கப்புறம் பெரிய ட்ரா, பெருசா ஒரு ட்ரா. நல்ல ஸ்டோரேஜ் நல்லா பெருசா இருக்குல்ல. கால் இங்க வச்சுக்கலாம், இல்லனா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆமா, இது கீபோர்டு வைக்கிறதுக்கு. கீபோர்டுக்கு இது நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஓபன் பண்ணு. இது கீபோர்டு வச்சுக்கிறதுக்காக. கீழே இப்போ சிஸ்டம்ல வச்சிருந்தா நம்ம மானிட்டர், எனக்கு CPU வச்சுக்கலாம், மானிட்டர் வச்சுக்கலாம். சோ இங்க லேப்டாப்ன்றதுனால அழகா இங்கேயே வச்சுக்கலாம். அடுத்து யூபிஎஸ் வச்சுக்கலாம். ரோலிங் சேர். ரோலிங் சேரே பார்க்காத மாதிரி சுத்துறியடா. டெய்லி தானே போய் ஆபீஸ்ல உட்கார்ந்து வர. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வச்சிருந்தோம். சோ இப்போ பிசினஸ்க்காக இதெல்லாம் தேவைப்படுது. பேக்கிங் வீடியோக்கெல்லாம் தேவைப்படுது. சரவணா ஸ்டோர் பில்லு. அதனால இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிள் அண்ட் ரோலிங் சேர் வாங்கிட்டோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு டெலிவரிக்காக கிளம்பிட்டு இருக்கேன். ஆபீஸும் போகணும். இது பிரான் ஊறுகாய் 2 கிலோ பிரான் ஊறுகாய் 4 பாட்டில். நாங்க பிக் பாஸ்கெட்ல வாங்கும்போது அட்டை அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ் பிரான் ஊறுகாய் 4 பாட்டில் 1 கிலோ. இது 2 பாட்டில். சோ பிரான் பிக்கிள் பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸோட இதுதான். சோ நான் அப்படியே எடுத்துட்டு ஆபீஸ்ல போய் கொடுக்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ தான் கேட்டாங்க. ஏன் நிக்கிற, உட்காரு சேர்ல. அப்படியே இங்க டேபிள் கிட்ட. அதுக்கப்புறமா சரி ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் ஒரு 2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கடவுள் புண்ணியத்துல என்னோட முருகனோட அருளால இந்த பிசினஸ் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறமா எனக்கு வேலை செய்யும் போதும் பெயின் இருக்காது. ஜாலியா இந்த டேபிள் இந்த சேர்ல ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டே வேலை பார்க்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, நைட் ஷிஃப்ட் அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்னால இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம். இன்னும் நாங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கூட ஒரு வீடியோலயுமே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிசினஸுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய நாங்களும் வாங்கணும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இதுக்கு வேணும். அதனால ஜாலியா போயிட்டு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும்.
இதையும் போய் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே நைட் ஷிஃப்ட்ல உட்காந்துறேன். இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நானு, அதனால ஜாலியா வேலை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒண்ணு இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லுன்னு ஒண்ணு இருக்கும், அதை தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த போற வீடியோக்கெல்லாம் நான் சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணி.